இங்க ஒரு ஏலியனை மனுஷங்க பிடிச்சு ஒரு பெரிய கண்ணாடி பட்டலுக்குள்ள ஃபுல்லா ஆல்கஹால ஊத்தி அதுக்குள்ள ஊறுகாய ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஏலியனுக்கு மனுஷங்களை விட பல மடங்கு பவர் அதிகமா இருக்கும். ஆனா வில்லியம்ங்க ஒருத்தன் அதை பார்த்ததும் அது ஒரு சாதாரண குரங்குன்னு நினைச்சு அதோட தலையில இருந்த அதுக்கு பவர் கொடுக்கிற நெக்லஸ தெரியாம கலட்டி எடுத்துடுறான். ஆனா அடுத்த செகண்டே அந்த ஏலியன் கண்ணை முடிச்சிருது. உடனே அதோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா நெக்லஸ் இல்லாததால அதுக்கு இப்போ எந்த பவரும் இருக்காது. அப்பதான் அந்த நெக்லஸ் வில்லியமோட பாக்கெட்ல இருக்கிறத பாக்குது. உடனே அதை திரும்ப கேட்டு கையை நீட்டுது. ஆனா ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காகத்தான் கையை நீட்டுதுன்னு நினைச்சு இந்த குரங்குக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு அதை பாராட்டுறான். உடனே அந்த ஏலியன் கோபத்துல நெக்லஸை எடுக்கிறதுக்காக அவன் மேல பாயுது. ஆனா இப்போ அதுக்கு எந்த பவரும் இல்லாததால வில்லியம் அதை ஈஸியா அடக்கிடுறான். அதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ட்ரைனரா இருந்த வில்லியம் அதை சர்க்கஸ் குரங்கு மாதிரி மாத்த அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா தன்னை ஒரு குரங்கு மாதிரி நடத்துறது அந்த ஏலியனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா அந்த ஏலியனுக்கு சைக்கிள் ஓட்டவும் கத்து கொடுக்குறான். உடனே கோபத்துல அந்த ஏலியன் அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி பாக்குது. ஒரு மனுஷனால தன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப அசால்ட்டா இருக்குது. சொல் பேச்சு கேட்காததால வில்லியம் உடனே அவனோட சாட்டையை எடுத்து அந்த ஏலியனை ஓங்கி ஒரு அடி அடிக்கலாம். உடனே அது பயங்கர வழியில கதறி துடிக்குது. திரும்பவும் அடி விழுந்துருமோன்னு அதோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பயப்படுது. உடனே நல்ல பிள்ளை மாதிரி சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லியம் கவனிக்காத டைம்ல அதோட நெக்லஸை எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா வில்லியம் அதை அவனோட பெல்ட் கூட லாக் பண்ணி வச்சிருந்திருப்பான். வேற வழி இல்லாம அதோட நெக்லஸ்ல அது இருந்த இடத்த ஒரு போட்டோ எடுத்து அதோட அம்மா இருக்கிற பிளானட்டுக்கு எமர்ஜென்சி சிக்னல் அனுப்புது. ஆனா பூமியில இருந்த ஒரு சீக்ரெட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அந்த சிக்னலை ஸ்டாப் பண்ணி அந்த பிக்சர் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே அவங்களோட டீமை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டீம் அந்த பிக்சர் எடுத்த இடத்துக்கு நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல வந்து ஒரு கப்பலை சுத்தி வைக்கிறாங்க. இதனால அந்த கப்பல்ல இருந்தவங்க பயந்து போயிடுறாங்க. ஆனா வில்லியமோட அம்யூஸ்மெண்ட் பார்க்ல உலகத்துல இருக்கிற ஃபேமஸான நினைவு சின்னங்களோட போட்டோஸ் அதிகமா இருந்திருக்கும். அதைத்தான் அந்த ஏலியன் போட்டோ எடுத்து அனுப்பி இருந்திருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆகியும் அதோட பிளானட்ல இருந்து எந்த ஹெல்ப்பும் வராததால அதோட பிளானை சேஞ்ச் பண்ணி வில்லியமுக்கு கீழ்படுகிற மாதிரி நடிக்குது. ஆனா ஒரு நாள் சரியான சான்ஸ் கிடைச்ச உடனே அதோட எனர்ஜி நெக்லஸ திரும்பவும் எடுத்துக்குது. நெக்லஸ் கிடைச்ச உடனே அதோட கண்கள்ல கோபம் கொழுந்து விட்டு எரியுது. இவ்வளவு நாள் தன்னை வேலை வாங்கி அவமானப்படுத்தினதுக்காக அவங்கள பழி வாங்க முடிவு பண்ணுது. உடனே அவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்து அதோட பிளானட்டுக்கு அனுப்பிடுது. ஆனா இந்த டைம் அந்த போட்டோவை பார்த்ததும் அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அந்த ஏலியன் இருக்கிற கரெக்டான லொகேஷனை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த டைம்ல ஏலியன் அவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. அப்போ பயந்து போன வில்லியம் அந்த ஏலியனுக்கு ஒரு கிளாஸ்ல பவர்ஃபுல்லான சரக்கை ஊத்தி கொடுத்துட்டு எங்களை விட்டுருன்னு கெஞ்சிரான். குடிச்ச கொஞ்ச நேரத்துல அது பயங்கரமா வாந்தி எடுத்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருது. மயக்கம் தெளிஞ்சு வந்தா திரும்பவும் பனிஷ்மெண்ட் கொடுக்குமோங்க பயத்துல அதுக்கு மயக்கம் தெளிய விடாம பண்ண வில்லியம் ஒரு கண்ணாடி ஜார்ல ஃபுல்லா சரக்கை ஊத்தி அதுக்குள்ள அந்த ஏலியனை போட்டு அடைச்சு வச்சிடறான். ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஏலியன் இறந்து போயிருது. அந்த டைம்ல ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து சில சயின்டிஸ்ட் அந்த ஏலியனை தேடி வில்லியமோட வீட்டுக்கு வர்றாங்க. வில்லியம் ஏலியன் இறந்து போன விஷயம் தெரிஞ்சா நமக்கு பெரிய ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறான். அதனால அவங்களுக்கு தெரியாம ஒரு சாதாரண குரங்கு பிடிச்சு அதோட பாடியில இருந்த முடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி அந்த ஏலியனோட ஷூட்டை அதுக்கு போட்டு விட்டு அவங்க கிட்ட கொடுத்துறான். கடைசியில அவங்களும் அதை நம்பி அந்த சாதாரண குரங்க அந்த ஏலியனோட பிளானட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க.